அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்தியான் காணொளி பார்த்து நிறைய பேர் எனக்கு மெசேஜும் சரி, கமெண்ட்ஸும் சரி, ஒடியல் மாவு வேணும்னா திரு நாங்கள் அனுப்பி விட்றோம்னு அது சொன்னதுக்கே பெரிய விஷயம். சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணவங்களுக்கும் நன்றி. அதாவது என்ன சொல்றது, அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயம். அதை சொல்றதுக்கு ஒரு மனசு தேவை. அண்ட் இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலியை பாருங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தை தரும்னு சொல்லிக்கொண்டு, ஸோ மயு இதுல இருக்க வேண்டிய ஆள், சரியா? மயு இதுல இருக்க வேண்டிய ஆள். ஆனா மயு வந்து ஒரு விடுப்பு பார்க்க போயிட்டாரு. என்னன்னா, நாங்க கார் எடுத்துட்டு வரும்போதே கார் வந்து 2 கார் தட்டுப்பட்டுட்டுது. ஸோ அது எங்களுக்கு வர வேண்டிய தத்து தான், அது அவங்களுக்கு போயிட்டுன்னு மயு சொல்லிட்டு இப்போ போயிட்டாரு அங்க. மயு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஃபைனலி அங்க தெரியுதா, மயு வந்துட்டாரு விடுப்பு பார்க்க போயிட்டு. ஹாய் வியா குட்டி, இன்னைக்கு எங்கட குட் நியூஸ்ல ஒரு பகுதியை காட்ட போறோம், அப்படிதானே மயு? ஸோ அதை வச்சு நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணுவீங்க. எனக்கு அது வரல. அண்ட் இன்னொன்னு நான், ஸோ என்ன நடந்துச்சு? இருங்க உங்களோட மைக்கு ஒர்க் பண்ணல. இப்ப ஓகே, எப்படி வச்சுக்க போறீங்க? சரியா சொல்லுங்க. ஐயாரா வந்து பார்க்கிங் அடிச்ச சோப்பு கலர் கார் உண்டு. ஐயாவா ஆச்சு அது? ஐயா ஓகே. முன்னுக்கு பின்னால வந்த காரக்கோனுக்கும் ரிக்வெஸ்ட் எடுத்து விட்டா தட்டி போட்டு போலீஸுக்கு போகாம சமாளிக்க போயினேன். அது பெருசா தட்டுப்பட்டு நான் சாட்சி சொல்ல போறேன். தனிக்கு அந்த கார் உண்டு. இதுதான் அந்த கார், அப்போதைக்கு ஃபார்மசி கார், அவங்களோட கார். ஓகே ஓகே, என்னோட ஃப்ரெண்டு தான் ஷேப் பண்ணி நம்ம போலீஸுக்கு போகாம ஃபார்மசி பஃபர் வச்சு போட்டு அந்த ஸ்மார்ட்லியா தேய்ச்சிட்டுது. ஓகே. ஸோ ரொம்ப நாளா காலையில நிறைய பேர் மயோ ரொம்ப நாளா காணலன்னு சொன்னாங்க நிறைய பேர் வீடியோல. யா வேலை அப்படி சொல்லி சமாளிக்கிறேன். அதாவது அந்த குட் நியூஸுக்காக ஓடிக்கொண்டு திரிகிறார். மயோட கெட்டப்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பாருங்க. என்ன சிரிப்பு இது? துருக்கி கடைக்கு போய் சரவண தாடியை கொடுத்து விட்டா அவன் அப்படியே வச்சு இல்ல, பழைய காலத்து எம்ஜிஆர் மீச மாதிரி வச்சு விட்டான். நல்லாதான் இருக்கு. சிரிக்காய் நல்லா இருக்கு. வாங்க, அந்த ஒடியல் மாவை போயிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க தெரியுமா? அதாவது ஒரு அண்ணா வந்து ஏன் ஒடியல் இருந்தா ஒடியல் அரைச்சிருக்கலாம், கண்டல போட்டு அடிச்சு விட்டா ஒடியல் மாவா இருக்கும். இல்ல, அண்ணா வந்து ஒருத்தர் வந்து ஒரு அண்ணா சொன்னாரு. என்னண்டா, ஒரு அண்ணா சொன்னாரு, திரு நீங்க ஒடியல் மாவுக்கு இங்க சுவிஸ்ல கஷ்டப்பட்டு எல்லா இடத்தையும் தெரிஞ்சு நீங்க அவுட்டோவர் எடுத்துக்கலாம் தானே? தெரிஞ்சதுக்கு நீங்க ஸ்ரீலங்கால இருந்து எடுப்பிச்சிருக்கலான்னு. உண்மையான ஒரு விஷயம் தான். ஸ்ரீலங்கால இருந்து பார்சல் வருது. அதாவது அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கும்போது, அம்மா அப்பா மீன்ஸ் மாமா மாமி இருக்கும்போது எங்களுக்கு அதுக்கு பஞ்சம் இருக்குல்ல. நம்ம சொல்ல போறீங்க, பார்சல்ல வரும் தூள்ல இருந்து சகலதும். இப்போ அதை பற்றி பேச வேணாம், அது ரொம்ப கவலையான விஷயம். இப்போ நாங்க எங்க போறோம்னு கெஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணிருப்பாங்க நம்மையும். யா ஓகே, அது எங்களுக்கு குட் நியூஸ், அவங்களுக்கு குட் நியூஸா இருக்க தேவையில்லை தானே அது? என்ன? ஸோ அந்த இடத்துல போயிட்டு நாங்க காணொலியை தொடர்றோம். வாங்க, படியில போவோம். நாங்க லிஃப்ட்ல ஆக்களா இருக்காங்க. லிஃப்ட்ல போங்க, இல்லாடி லிஃப்ட் அமர்த்தோம். Mit Treppe? கிளியரா இருக்கா தெரியா? கன்ஃபார்மா வந்து 50 வருஷமா ஏதோ ஒரு பர்த்டே கொண்டாடுறாங்க அவங்க. ஸோ அதுக்கு சேல் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம். நாங்கள்
தேடி வந்த விஷயம் மயு போயிட்டார் பாருங்க. இது ஓகேயா இருக்குப்பா? 99. ஸோ இதெல்லாம் கால் நீட்டலாம். கால் நீட்டலாம். ஓகே, பிடிங்க. ஓகே. ஓ நைஸ். அதான் ஒண்ணு, வீட்டுக்கு வாருங்க அப்புறம் ஒண்ணு போக மனசு வராது அவங்களுக்கு. அது மட்டும் 899 என்ன? ஆனா இது 3 சர்வீஸ் போட்டு தான் 899 ரூபா. யா இல்ல அது 899 இல்ல 799. அண்ட் இதுல என்ன ஒரு இது பாருங்க, ப்ளஸ் பாயிண்ட், USB-C டைப் C அண்ட் நார்மல் டைப் ஏயும் இது USB-யும் போடலாம். ஓகே, நாங்க போய் பார்த்துட்டு வீடியோ எடுப்போம். என்ன வீடியோ தொடருவோம் என்ன? இந்த சோஃபா பாருங்க, இது பெட் மாதிரியே அப்படியே இருக்கு. இது நார்மல் எக்ஸ் சோஃபா, ஆனா இதுவும் பெட் வரும். என்ன விலை போட்டுரும்? 450. உட்காந்து பார்ப்போம். ஆனா உட்கார்ந்தா இது சாஃப்டா இருக்கு. ஆஹா சாஃப்டா இருக்குமா இது? வியா ஆமா, ஆஹா சாஃப்டா இருக்கு. இதுக்கும் பெட் வரும் தானே? பெட் வரும், ஆனா அதுதான் பெட் நல்லா இருக்கும். சொல்றீங்க மயோ? கலர் செட் ஆகல. இதுல நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. நல்லா இருக்கா? டிவியில பாருங்க. மேலே சொன்னி 900 ரூபா. யா, என்ன சைஸ் அது? அது அதுவும் சோனி தான். சாம்சங். இது வந்து ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்கும். லைஸ் பண்ணிட்டோம். இதுதான் டிவி, காஃபி மிஷின். நான் சுட்டுட்டேன். என்ன சரிசா சீன் போட்டோம். 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு சோஃபா அவன்ட போற ஒண்ணு. ஆனா கடைசியில ஒன்னது 19 ரூபாய்க்கு கேத்து. அதாச்சும் அடுத்து பார்த்து கொண்டிருக்கோம் எங்க விலை குறையா கிடைக்குது கஃபே மிஷின். அதாச்சும் வாங்கியாச்சு சார். இல்ல யாரும் வீட்டை வாரீங்கன்னா கொண்டு வாங்க கெஷைனா கஃபே மிஷின். ஏன் வீட்டை? இப்பதான் வீட்டுல தானே இருக்கோம். சும்மாதான். சொல்லுங்க. 2 வண்டியாச்சு. நீக்க சாமான் கூட போய் வாங்க கதியா கடை விட்டு போ. வியா கட்டி போங்க. உங்களை கூப்பிடுறாரா? இங்க வாங்க குட்டி. இப்போ சின்னாக்கு பெட் பார்க்க வந்திருக்கோம். அங்க லேடி பார்க்க பிஷம் இருக்கு தானே? குட். ஃபைனலி எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க? பெரிய சோஃபா செட்டு டிவி எல்லாம் வாங்க போறோம். நாங்க வாங்க வந்தது ஒரு ஒரு வாசர் கோக்கர். தமிழ் எப்படி சொல்லுவாங்க?
கேத்தில் சுடுதண்ணி சுடுதண்ணி இதுவும் அடுத்த ஒரு சட்டியும் காஃபி மிஷின் தான் வாங்க வந்தோம். அவ்வளோதான். ஸோ இந்தியா காணொளி இப்போ இதோட முடிக்கிறோம். நீங்கள் என்ன கெஸ் பண்ணீங்கன்னு எனக்கு விளங்குது, என்னம்மா எல்லாருக்கும் விளங்குது என்னண்டு. பட் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 3 நாள் தான் வெயிட் பண்ணுங்க. அதை கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ எங்களோட காணொளி பிடிச்சிருக்கோம், நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு, உங்கள் மாயு. பாய்.